ஓம் குரவே நமः. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் ரிலீஜியஸ் ஒரு அதுக்காக அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை அதுக்கான ஒரு ரெவல்யூஷன், ஒரு போராளி அவங்கள பற்றி பார்ப்போம். அவங்க ஹாரோஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. இதில் கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். கேது சாஜிட்டேரியஸ், தனுசு ராசி. தனுசு ராசின்றது நேச்சுரலாக 9th ஹவுஸ், தர்மா, ரிலீஜியன், இந்த மாதிரி ஒரு பட்டர்னல் ஃபிகர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. கூடவே பேட்டில் கிரவுண்ட்ஸ், அதாவது வார் ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி தனுசு ராசி. ஆனால் இப்போ இங்கே கேது இருக்கிற போது வார் ஃப்ரண்ட் இந்த மாதிரி ரிலீஜியஸான வார் ஃப்ரண்ட்டு. இப்போது ஒரு பர்டிகுலர் கல்ட்டு இல்லைனா ஒரு ரிலீஜியஸ் செக்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, சில ஒப்ரேஷன்ஸ் இருக்குது வேறு ரிலீஜனில் அப்போ இந்த நபர் அதுக்கு அகெயின்ஸ்டாக போராடுவார். அவரோட அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்டரை நிலைநாட்டுறதுக்கு நிறைய பாடுபடுவார். அது பாருங்கள். கூடவே அந்த கேது கூட இருக்கிற சில பிளானட்ஸு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் சிச்சுவேஷன்ஸை. ராசி பார்வையிலையும் கிரக பார்வையிலையும் இருக்கிற கிரகங்களோட விஷயங்கள் இது பண்ணலாம். அப்புறம் குரு அந்த வீட்டுக்கு ஓனர் சாஜிட்டேரியஸ்க்கு அவரோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட்டோட லீடராக வர வாய்ப்புகள் இருக்கான்றது இந்த நபரோட ஹாரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். குட் லக்.